இது வந்து வெள்ளை சீடைக்கு அந்த மாவை வந்து அரிசியை கடைஞ்சி பச்சை அரிசி அதை கடைஞ்சி உணர்த்தி வடிய வச்சு மிக்சியில் மாவை அரைச்சிக்கலாம், மிஷினில் கொடுத்தும் அரைச்சிக்கலாம். அது மாதிரி அரைச்ச மாவை நல்லா இந்த மாதிரி சிவப்பாக இருக்கணும். பச்சை மாவு இது மாதிரி இருக்கும். வறுத்துட்டியா? அரிசியை வறுக்க முடியுமா? அரிசியை வறுக்கக்கூடாது. அரிசியை இந்த மாதிரி மாவு பண்ணால் களைஞ்சி வடிய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி சலிச்சு வச்சா பச்சை மாவு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த மாவை இருப்ப சட்டியில் போட்டு கொஞ்சம் இது பண்ணுற நல்லா வறுக்கணும். சூடு பண்ணல, நல்லா செவக்க வறுக்கணும். செவக்க வறுக்கும் போது கட்டி கட்டியாக ஆகும். அதை வந்து ஆற வச்சுட்டு திருப்பியும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சா இது மாதிரி நைஸாக மாவாக கிடைக்கும். நல்லா செவக்க வறுக்கணும். அதுதான் முக்கியமாக பதம். இதில் ஏனோ தானம்லாம் வறுக்கக்கூடாது. உப்பு சீடைக்கு லேசாக வறுக்கலாம், தட்டாக உப்பு சீடைக்கெல்லாம் வறுக்காமல் கூட பண்ணலாம். ஆனால் இதுக்கு நல்ல சிவப்பாக இதை மாதிரி பார்த்துக்கணும். வறுக்கும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகும். அதை வந்து திருப்பி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி இது மாதிரி வச்சுருக்கேன். இந்த வந்து வெள்ளை சீடைக்கு மாவு. இப்போ வந்து மாவு எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன். சரி, ஓகே. வெல்லத்தை வந்து வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால அதை வந்து பாகா மாற்றுறதுக்கு முன்னாடி கரைச்சிக்கிறேன் வெல்லத்தை. இப்போ வந்து வெல்லம் எவ்வளோ அளவு இருக்கோ, இந்த மாவு எவ்வளவோ வெல்லம் எவ்வளவோ அதே அளவு தண்ணி. எல்லாம் ஒரே ப்ரொபோர்ஷன். ஆமாம், அனுப்பிக்கோங்க. தண்ணியெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் இப்போ இந்த டம்ளரால் 3 டம்ளர் மாவு வச்சுருக்கேன். அதனால் அதே 3 டம்ளர் தண்ணி. 3 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதில் வெல்லத்தை போடணும். கரைய விடணும். அவ்வளோதான். அதை போட்டு இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லமும் அளந்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு கரைய விட்டு அதை கரையட்டும்.